பிரைஸ் த லார்ட். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆளுகைய உங்களிடத்துல கொடுப்பேன். என்னென்ன நோக்கத்தோடு இன்னைக்கு நீங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு இன்னைக்கு நிக்கிறீங்களோ, அதை காட்டிலும் நீங்க என்ன காரணத்துல இருந்து நீங்க வெளியே வந்தீங்களோ, மீண்டும் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை சேர்ப்பேன். ஒருவேளை தொழில் ரீதியா உங்களை தள்ளப்பட்டிருக்கலாம். மீண்டும் அந்த பதவி, எனக்கு மீண்டும் அந்த வேலை கிடைக்குமான்னு சொல்லி கண்கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் உன்னை அந்த இடத்துல நான் ராஜாவா வைப்பேன். மீண்டும் அந்த இடத்துல உன்னை நான் ஒரு தொழில் செய்ய வைப்பேன். மீண்டும் உனக்கு அந்த இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். மீண்டும் அந்த இடத்துல நீ என்ன செய்வா, ஆளுகை செய்வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கலாம், நிறைய பேரால நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். மீண்டும் உங்களை அந்த இடத்துல கொண்டு நான் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரை நோக்கி கதறணுமா. ஒரு பிரசவ ஸ்திரியை போல நீங்க கதறி ஜெபிக்கும் போது, கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா. ஆண்டவரே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும்னு சொன்னீங்க. ஆண்டவரே, ஒருவேளை வழி தவறி போய் அவங்க ராஜாங்க பதவியை விட்டுருக்கலாம். ஒருவேளை இயேசப்பா அவங்களுடைய ஏதாவது அறியாமை நிமித்தம் தொழிலை விட்டு விலகி இருக்கலாம், தொழில இழந்திருக்கலாம், சில இழப்புகளை வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலையில் ஆண்டவரே, எந்த இடத்துலலாம் தள்ளப்பட்டு தொழில் ரீதியாவோ ஆண்டவரே இந்த வேலையில பலகினப்பட்டு நிற்கிறார்களோ, அவங்க மேல உங்க வல்லமை இறங்கட்டு. இழந்த யாவற்றையும் நீங்க திரும்ப கொடுங்க. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அந்த இடத்துல இறங்கட்டும். பரிசுத்த இரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். இந்த வேலையில தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு பிரசவ ஸ்திரியை போல ஜெபிக்கிறதுக்கு அந்த பாரமுள்ள ஒரு அப்பா ஜெபாவிய ஊற்றுங்க. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டவங்க. ஏசப்பா, உங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த முந்தின ஆளுகையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தகுதியை ஏசப்பா அவர்கள் பெற்றுக்கொள்வார்களே. அந்த வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தை ஊற்றுகிற ஆண்டவர் அந்த ஆளுகைக்குள்ள ஏசப்பா நீங்க வெளிப்படணும். நீங்க உங்க நாம மகிமைப்படணும். இயேசுவின் இரத்தத்தை ஊற்றுகிறோம். தவறாய் ஆண்டவரே இந்த வேளையில அவங்க வழி தவறி போயிருந்தாலும் அதை மன்னித்து என் தேவன் அந்த சீல்களை பிதுக்கி எடுத்து ஏசப்பா அவங்களுடைய காயங்களை கட்டி மறுபடியும் அதே இடத்துல என் தேவன் ராஜாவாய் உயர்த்துங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.